கண்டுபிடிக்கின்ற அந்த மனிதன் அவர் சொல்கிறார் பாருங்க, மேற்கிலிருந்து மேகம் எழுவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், அது அப்படியே நடக்கிறது. தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், அதுவும் அப்படியே நடக்கிறது. இதுக்கு ஒரு கிராஸ் ரெஃபரன்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இது உங்களுக்கும் எனக்கும் எழுதினது. எது? லூக்கா எழுதினது புறவினத்தாருக்கு. இதையே மத்தேயு எப்படி எழுதுகிறாருன்னு பாருங்கள். அதில் இருக்கும் பாருங்கள் கிராஸ் ரெஃபரன்ஸ். மத்தேயு 16:2-3 பாருங்களேன். அதில் அவர் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் வந்தோன்னா பெரிய வானிலை ஆராய்ச்சியே வச்சுருக்கிறீங்க, எல்லாம் உங்களால் செய்ய முடியுது. டக்குங்கிற போய் நீ 13வது ஆளுங்கிற 13வது ஆள் 3வது நிமிஷம் மழை பெய்யுங்கிறீங்க, பெய்யுது. உண்மை. அவ்வளவுக்கு எல்லாத்தையும் அத்துப்படியாக படித்து வச்சுருக்குறாங்க அமெரிக்காக்காரங்க. இங்கே சொல்கிறாங்க, ஃப்ரான்ஸில் சொல்கிறாங்க, வண்டி ஏறுறப்ப ஃப்ளைட் டேக் ஆஃபுக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்த மாதிரின்னு. அதே மாதிரி அங்கே நடக்குது. அந்த அளவுக்கு துல்லிதமாக பண்ணுறாங்க. நம்மலாம் அப்போ வளர்ந்த நேரம், நம்ம இந்தியாலாம் வளர்ந்த நேரம். நான்லாம் அப்போ என்ன கேட்டிருக்கேன், மழை பெய்யலாம், இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது, இப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படின்னா நம்ம அதில் அப்போ தான் வளர்கிறோம். அவங்க அப்போவே வளர்ந்துட்டாங்க. அதுக்கு சொல்கிறேன், அக்யூரேட். இப்போ அதே மத்தேயு எப்படி சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு யாருக்கு எழுதுகிறாரு? யூதர்களுக்கு எழுதுகிறார். ஆகவே அந்த யூதர்களுக்கு பரிச்சயமான ஒரு சிலவற்றை சொல்லி எழுதுகிறார். நான் படிக்கிறேன் பாருங்கள். பரிசேயரும் சதுசேயரும் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் அவரிடம் வந்து வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை தங்களுக்கு காட்டும்படி கேட்டனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, பிராக்கெட்டில் இருக்கும் அது, சரியா? பிராக்கெட்டில் இருக்கா பாருங்கள். என்ன சொல்கிறாரு? மாலை வேளை ஆகும்போது வானம் சிவந்திருந்தால் வானிலை நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். இங்கேயும் வானிலை ஆராய்ச்சி தான் செய்கிறது. யார்? யூதர்கள் தான். வானம் சிகப்பாக இருந்துச்சுன்னா ஆஹா, டுடே வாஸ் அ ஒண்டர்ஃபுல் டே, சூரிய பகவான் அழகாக வந்துட்டு அழகாக இறங்கி போயிட்டார், கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. வானிலை நன்றாக இருக்கிறது என நீங்கள் சொல்வீர்கள். அடுத்தது என்ன வேளை? காலை வேளையில் வானம் சிவந்து மந்தாரமாக இருந்தால் இன்று காற்றுடன் கூடிய மழை இருக்கும் என்பீர்கள். சரியா? அங்கே வானிலை ஆராய்ச்சி தான். வானத்தின் தோற்றத்தை பகுத்துணர நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் காலத்தின் அறிகுறிகளை அறிய உங்களால் முடியாதா? அப்படின்னு என்ன முடியும்? அதனால தான் அடுத்தது என்ன சொல்கிறார்? இந்த தீய தலைமுறை இருக்குது. எதுக்குன்னு ஏன் இந்த தீய தலைமுறைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அவன் கேட்டவுடனே ஒரு அடையாளம் கேட்டோடனே, என்ன அடையாளம் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா போங்க அப்படின்னு அவர் சொல்லலை. உன்கிட்ட இதுக்கு இருக்குது, அதுக்கு இருக்குது, அதுக்கு இருக்குது, இது இருக்குது, இது போட்டால் இது வரும், அது போட்டால் அது வரும், வெள்ளை அடிக்கிறோங்கிறோம். வெள்ளை யாரும் வெள்ளை சுண்ணாம்பு அடிக்கிறதில்ல. அந்த வெள்ளையில் சுண்ணாம்பில் நம்ம என்ன சேர்க்குறோம்? கொஞ்சம் நீளம் சேர்க்குறோம். நீங்கள் வெள்ளை சட்டைக்கு என்ன சேர்க்குறீங்க? நீளம் சேர்க்குறீங்களா இல்லையா? நீளம் சேர்த்தா தான் அது பளிச்சுன்னு வெண்மையாக இருக்குது. உஜாலா போடுறீங்க, கரெக்டு. ஆனால் சொல்கிறது என்ன? என் வெள்ளை சட்டையை பார்த்தீங்களாங்கிறீங்க. ஆனால் அதில் என்னத்தை சேர்க்குறீங்க? நீளத்தை சேர்க்குறோம். ஆகவே இது போன்று இதுக்கெல்லாம் உங்களுக்கு சேர்த்தேன். வெள்ளையாக இருக்கிறதுக்கு, பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நீளத்தை போடணும், உஜாலாவை சேர்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. எதை போட்டால் எது வரும் அப்படிங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு மட்டும் நீங்கள் தீயவர்களாக இருக்கிறீர்கள். அதான் அடுத்த வசனம் பாருங்கள். தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். அவ்வளோ கோபம் வருது அவருக்கு. இப்போ புரியுதா ஏன் ஆண்டவர் கோபத்தோடு பேசுகிறாருன்னு? இதைத்தான் நம்ம போல் புறவினத்தாருக்கு எழுதுனதுனால அதே இவர் எப்படி எழுதுகிறாரு? லூக்கா கொஞ்சம் மைல்டாக எழுதுகிறார். நம்மளை அவர் சங்கடப்படுத்த விரும்பலை. ஏன்னா நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் யூதர்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எது எப்படி போகுது, எங்கே வருது, எது அருளின் காலம், எது இருளின் காலம், எங்கே எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஓடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மளோட மெசியாவை பற்றி, மெசியா எப்படி இருப்பார், எங்கே பிறப்பார், எங்கே தோன்றுவார், என்ன செய்வார், எப்படிங்கிற அந்த வரலாறு பூரா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால தான் நமக்கு ஒரு மைல்டாக எழுதுகிறார். தெற்கில் இருந்து அந்த இது வந்தால் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆராயாமல் இருப்பது எப்படி? கண்டுபிடிச்சி பாருங்கள் நம்மள்கிட்ட சொல்கிறார். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அந்த அருளின் காலத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இன்றைய இந்த நிகழ்வு, இந்த இதில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்.
நமக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறது, நம்ம குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும், அப்படி இப்படிங்கிறலாம் தெரியும். ஒரு சில வீடுகளில் பெரியவங்களாம் இருக்காங்க, புள்ள அழுகுதுன்னா இப்போ வளர்க்குறவங்களாம் கொஞ்சம் மாடர்னாக வளர்க்குறாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வெறும் ஒரு துணியை சுற்றி விட்டு ஓடிப்போ, ஆணாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஒரு துணியை சுற்றி விடுவோம், காத்தோட்டமாக இருக்கும் கீழே மேலே எல்லாம். இப்போ இவங்க என்னத்தையும் போட்டு அடைச்சி வச்சிட்றாங்க. என்ன பேம்பர்ஸ் அது இதுன்னு போட்டு அடைச்சி வச்சு அதுவே பெரிய வியாதி ஆகிடுது. அதை நான் ஒரு வீட்டில் இருக்கப்போ பெரியவர் சொல்கிறார், இது ஏமா போடுற, நீ சும்மா ஒரு சின்ன ஜட்டியை வாங்கி போடு, இல்லைன்னா இதை போடு அதை போடுங்கிறார். நீ சும்மா இருங்க, நீங்கள் புள்ள வளர்த்த காலம் வேறு, நாங்கள் புள்ள வளர்க்குற காலம் வேறு. பட்டுன்னு அந்த புள்ள சொல்லிடுச்சுங்க, பட்டுன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் புள்ள வளர்க்குற காலம் வேறு, வளர்த்த காலம் வேறு, இப்போ நாங்கள் புள்ள வளர்க்குற காலம் வேறு அப்படின்ட்டுருச்சு. அவர் ஒன்றுமே பேசலை. எங்கள் வீட்லேயுமே பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணன் சொன்னார்னா எங்கள் அண்ணன் மெதுவாக சொல்ல, என்னம்மா இப்படி இருக்கேன்னு, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்றோம். பிள்ளை மருமகன் நான் பார்த்துக்கிறேன் மாமான்றோம். நோ சஜஷன். அவங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அதனால் இப்போ பழசுக்கும் புதுசுக்கும் சண்டை வர்றதுனால குடும்பமே வீணாக போகுது. குடும்பம் பழசும் புதுசும் பெரிய பெரிய ரப்சராக இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஜெபம் சொல்ல போயிருந்தேன் சாயந்தரமாக. எல்லாம் கூடி ஜெயிப்போம், ஜெபமாலை சொல்லுவோம் அப்படின்னாங்க. ஃபாதர் வந்திருக்காரு, இப்போ தான் ரீசெண்டாக ஃபாதர் வந்திருக்காரு. இப்போலாம் நான் போனதே லேட்டு தான், சரிங்களா, கொஞ்சம் 8 மணிக்கு தான் போனேன். இருந்தாலும் அவங்க ரெடியாக இருந்தாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போனேன். சரி ஜெபம் சொல்லலான்னு சொல்லி பிதாசுவன் போட்டு ஆரம்பித்தேன். வீட்டுக்கு தாத்தா பெரியவர் தான் ஆரம்பிக்கிறார். பிதாசுவன் போட்டு நம்ம இப்படி இந்த கருத்துக்காக இன்றைக்கி ஜெயிப்போம், ஆகவே எல்லோரும் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோங்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்கவங்க ஒரு சிலர் என்ன சொன்னால், பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவேன்னு இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்க சின்ன பொடுசுங்கள்லாம், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே. ஐய் நிறுத்தியா இல்லையா அப்படி, பரலோகத்தில் இருக்க எங்கள் தந்தை, விண்ணுலகில் குண்ணுலகில் நிறுத்து. அந்த பிள்ளைங்களுக்கு அதை தான் இப்போ சொல்லித்தர்றாங்க. கரெக்டாக இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போட்டு, இவர் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக அப்படின்னு விரட்டுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களும் தம் கட்டுது, விடமாட்டி விடுவான்னு, தாத்தா 2ல் 1 பார்த்துருவோன்னு. இவரும் விட மாட்டேன் சாமிரு அப்படின்னு விட்டு 3 முறைச்சிக்கிட்டு கத்துறாரு. அந்த பிள்ளைங்களுக்கு பழக்கப்பட்டது அதுதான். இப்போ யார் விட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள்? பெரியவங்க தான் விட்டு கொடுக்கணும், இல்லைங்களா? நம்ம காலம் முடிஞ்சிருச்சு. நம்முடைய காலத்தில் இது மிகச்சிறந்த ஜெபம். ஆனால் இப்பொழுது இருக்கிற குழந்தைகளுக்கு வார்த்தைகள் வேறு, வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் அவருடைய உலகம் வேறு. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வீட்டில் போயிடும். இவர் மல்லு கட்டிட்டு நிறுத்துறியா இல்லையா நீ அப்படிங்கிறாரு. அது அப்போ தான் சத்தமாக சொல்லுது. ஆமாம், அதுங்களும் விவரமாக இருக்கும்ல. 2-3 பிள்ளைங்க அழுத்துதுங்க அதுங்க. நான் பார்த்தேன், இங்கே பார்த்தா சிரிக்கிறது, இந்த பக்கம் இப்படி தெரியாத மாதிரி இருந்துட்டேன். அப்புறம் கடைசியாக முடிச்சுட்டு வந்தோன்னு சொன்னேன், நான் நீங்கள் மல்லு கட்டுறது தப்பு. நீங்கள் போய் இந்த பிள்ளைகளுக்கு இப்போ இதை சொல்கிறியா அதை சொல்கிறியான்னு சொல்லவே சொல்லாது. ஏன்னா அது கோயிலுக்கு போனால் அதை தான் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்தால் அதுதான் சொல்லணும், இப்போ ஸ்கூலுக்கு போனால் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை இதுதான் சொல்லி அதுங்க பரிச்சயம் ஆயிடுச்சு. கரெக்டு? மொழி வளர்கின்ற மொழி. அதனால தான் நம்ம தமிழ் எண்ணத்தை விட்டு கொடுக்குறதில்ல. நம்மலாம் தமிழை போல் ஒரு மொழி எதுவுமே கிடையாது. ஆனால் இது அப்பப்போ டக்குன்னு வார்த்தைகளை கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மொழி நம்முடைய தமிழ் மொழி. நமக்கே சிலது தெரிய மாட்டேங்குது, என்னடா அது அப்படின்னு. ஆகவே நீங்கள் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமாக திரு அவை அவர்களுக்கு விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. நீங்கள் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, எங்கே இருக்கார் பிதா, யார் பிதா, நீங்கள் கேட்டு பழகிட்டீங்க. ஆனால் இப்பொழுது வார்த்தைகள் மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன் இல்லை ஃபாதர், என்ன ஃபாதர் இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, அப்புறம் நாங்களாம் எங்கே போய் ஜெபம் பண்ணுறதுனார். நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் சாமி, உங்களை யார் வேண்டான்னா உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் தனியாக ஜெபத்தை பண்ணுங்கள். இந்த கூட்டு இது பண்ணுறப்ப அவங்க சொல்லட்டும்னு பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். கூட்டு குடும்பமாக செய்யணும், செய்யுங்க அப்படின்னு. ஆகவே இந்த மாதிரி இந்த காலத்தை கண்டுபிடிப்பதும் அதை ஏற்றுக்கொள்வதும் பெரிய சிக்கலாகவே இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னவங்களாம் பைத்தியக்காரங்களாங்கிறாரு அவர் என்கிட்ட. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவின்னு சொன்னவங்களாம் பைத்தியக்காரனாங்கிறாரு. நான் சொன்னேன், நான் பைத்தியக்காரன் நான் சொல்லலை, இட்ஸ் அவுடேட்டட், அவ்வளோதான், அவுடேட்டட். நான் ஃபாதர் நீங்கள் இந்த பிள்ளைங்களுக்காக பேசுகிறீங்க. நான் இந்த பிள்ளைங்களுக்காக நான் பேசலை. இப்போது நான் சொல்கிறேன், ஃபாதர்ஸே சொல்கிறேன்,
எங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கான? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. அவர் ஒரு ஆள். ஆவின்னு நீங்கள் சும்மா சொன்னீங்கன்னா இந்த ஆவியா இல்லை எந்த ஆவின்னு தெரியாது. அதனால் இப்போ திரு அவை என்ன சொல்லுகிறது? தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. எத்தனை சாமியார் சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் இன்னும் பிடிவாதமாக சொல்லாமல் இருக்காங்க தெரியுமா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலேன்னே சொல்லுவாங்க, ஆவியார்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அமைதிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துட்டோம். எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. காமனாக என்ன சொல்கிறோம்? அமைதிங்கிற வார்த்தை நல்லா இருக்குன்னு பல கோட்பாடு. இன்னும் எத்தனை பேர் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாகன்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. காலம் கண்டுபிடிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னத்துக்கு போய் நான் சமாதானம் அமைதின்னு சொல்லணும்? இந்த சமாதானங்கிறது சொல்லி 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 எவ்வளோ நல்லதாக இருக்குது, எவ்வளோ அருமையாக இருக்குது. அதை போய் இப்போ வந்து அமைதின்னு மாற்றுறாங்க. என்ன அமைதி வரமாட்டேங்குது. சிலதெல்லாம் நான் தான் சொல்கிறேன், சிலதெல்லாம் இட்ஸ் நாட் கன்வின்ஸ்டு, சிலதெல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியல. ஆனால் எல்லோரும் ஒரே கொடைக்குள் வர வேண்டும், எல்லோரும் ஒரே இதற்குள் வந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டும் என்பதற்காக எடுக்கின்ற முயற்சியிலே நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படிங்கிற நோக்கத்துக்காக சிலதெல்லாம் விட்டு கொடுத்து தான் போகிறோம். ஆமாம், சிலதெல்லாம் அவங்க சொல்கிறது எல்லாமே சமயத்தில் எரிச்சலாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனாலும் ஒரு திரு அவை, ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லிட்டாரு, திரு அவை அதற்கென்று இருக்கக்கூடிய அந்த ஆணையம் சொல்லுகிறது என்றால் டக்குன்னு மாறிக்கணும். எனக்கு அதில் விருப்பம் இல்லை தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஊருக்காக இந்த காலத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆக இந்த காலத்தை கண்டுபிடித்தல் என்ற அந்த அருள் அடையாளத்தை கண்டுபிடித்து வாழ்வது என்பது சற்று கடினமானதாக இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இட்ஸ் அவர் பர்த் ரைட்டுன்னு டேரண்ட். டு ஹேவ் எ பிஸ்டல், எ கன் இஸ் அவர் பர்த் ரைட்டுன்ட்டார். வாயே திறக்கலண்ணா. அதுக்கு மேலே ஏன் நம்ம பர்த் ரைட்டு என்னுடைய பிறப்புரிமைன்னு சொல்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம துப்பாக்கி வச்சுக்கிறது தப்பு, அப்படி இப்படின்னா மன்னிக்கணும் மறக்கணும், இதெல்லாம் வேலையாகுமா? ஆகாது. ஸோ மோஸ்ட்லி தே ஆர் இன்செக்யூர்டு. அதனால் அவங்க சொன்னார். நான் இன்னி வரைக்கும் இன்னும் வரல. நீங்கள் அப்பப்போ பார்ப்பீங்க, இடையில 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை தெரியும். ஸ்கூலில் பூந்து சுட்டு தள்ளிட்டான் 10 பிள்ளைங்க காலி, ரெஸ்டாரண்ட்டில் போய் சுட்டு தள்ளிட்டான் 10 பேர் காலி, இங்கே சுட்டு தள்ளிட்டான் 10 பேர் காலி. பீரியாடிக்கலாக வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விச் மீன்ஸ் அவங்களாம் மோசம் நான் சொல்ல வரல. அந்த காலம் எல்லாமே இட்ஸ் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஸ்டேட்ஸ் இஸ் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி. மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். மெஜாரிட்டி ஆஃப் தெம் ஆர் ப்ரொட்டஸ்டன்ட்ஸ். பல செக்ட் பிரிஞ்சு ஆனால் எல்லாம் they all know Jesus. When they know Jesus, do they not know about his teaching? இயேசுவை பற்றி தெரிந்தவர்களுக்கு அவர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் என்பது தெரியுமா தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதான் சொல்கிறேன், இந்த காலம் இது எவ்வளோ வருத்தமாக இருக்குது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னு. இதை விட ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு 1-2 உங்களுக்கு நான் படித்து காட்டுறேன். யாவே எப்படியெல்லாம் வருத்தப்பட்டிருப்பார்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ மத்தேயில படித்தது உங்களுக்கு புரிஞ்சா? அவர் என்ன சொல்கிறார்? இதெல்லாம் பண்ணுறீங்க, இது காற்றுடன் கூடிய மழை வரும், அது வரும், இது வரும்லாம் பயங்கரமாக பேசுகிறீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. யாவே வரப்போவதும் இந்த மீட்பர் பிறக்க போகுது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது. முழக்கமிட்டு அறிவிக்கிறதும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் தலகணமாக தூக்கிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி யாவேயா மீட்பரா எங்கேயா வராரு, எப்படியா வராருங்கிற நீ. ஸோ இதெல்லாம் வந்து ஆணவம், அழுத்தம், மாறக்கூடாது என்ற எண்ணம். இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்முடைய குடும்பங்களில் இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்வுகளை போட்டு பாருங்கள். யாராவது மன்னிப்புன்னு கேட்டாலும் முடியாதும்போ. நீங்கள் உங்களை நான் சொல்லலை, நம்ம குடும்பத்தில் இந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற பொழுது நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த காலத்தை கண்டுபிடிப்பது, அருளை கண்டுபிடிப்பது, என்னை நான் இழப்பது, என்னை விட்டு கொடுப்பது, சரி பரவாயில்ல ஒரு காமன் குட்டுக்காக நான் பரவாயில்லம்மா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ நல்லது. அழுகுதுங்கிற என்ன ஓம வாட்டரா கிரேப் வாட்டர் என்ன சொல்லுவாங்கள்ல, கிரேப் வாட்டர். அழுதுங்கிற கிரேப் வாட்டர் கொடு அப்படிமா. நம்மளுக்கு கிரேப் வாட்டர்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது பூரா பெப்சி, கொக்கோ கோலா, இதுதான் நம்ம பிள்ளைகளுக்கு, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்கள் இதை கொடு அதை கொடுன்னா கொடுக்காதுங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு கொடுக்க தெரியும், என்ன
இது கொடுக்குது தெரியும். இந்த காலத்து பிள்ளைங்க பேசுது. இந்த மாதிரியான நேரங்களில் காலத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எது முக்கியம்? நான் சொல்கிறது நீ கொடுக்குறியா இல்லையா, யார் நடக்கிறது என்னான்னு இல்லை. காலம் மாறி விட்டது. அவர்கள் ஏதோ ஒரு மருத்துவத்தில் போகிறாங்க, உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்க, அவங்க ஏதோ பண்ணுறாங்க போகிறாங்க. நீங்கள் ஒத்துழைத்தால் சரி, இல்லையா பேசாமல் இருந்துட்டோன்னா நல்லது. அதுதான் காலம். நான் போய் நின்றுட்டு பண்ணி கொடுக்குறியா இல்லை ஆஸ்பத்திரிக்கு விடவே மாட்டேன், கொடுக்குறே போட்டுறேன், 2ல் 1, பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல கொடு. இந்த இதெல்லாம் பாச்சாலாம் பழிக்காது. இப்போ அது நம்ம காலத்துக்கு பழிச்சிச்சு. நான் சின்ன பையனாக இருக்கப்போ என் பக்கத்து வளர்த்தவங்க சொல்லுவாங்க, பப்ளிக்கு இது குழாயில் தான் போய் குளிப்போம் கழுவுவோம். எங்கள் அம்மா சித்தால் வேலை செஞ்சவங்க, அதனால் அவங்க ரயில்வே தஞ்சாவூரில் ரயில்வே லைன் போடுறப்ப அங்கே வேலைக்கு போயிட்டாங்க. என்னை விட்டுட்டு போனது ஒரு வயசுக்கு வந்து ஒருத்தவங்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போனப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது, இவனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. அவங்களும் அதே மாதிரி இருதுராஜு வா இருதுராஜுன்னு அப்படி இப்படி ஆட்டம் காட்டி தலையெல்லாம் தண்ணி தேய்ச்சி எண்ணெய் தேய்ச்சி என்னை குளிப்பாட்டுறாங்க. நான் கண் எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டையில் இருந்த அந்த இதை அப்படி தட்டி விட்டேன் போல இருக்குது உட்காந்து. அந்த இது வந்து அந்த டம்ளர் வந்து வாய் மூடாத டம்ளர், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சிலது வாய் இப்படி மடித்து விட்டுருப்பாங்க, சிலது வாய் மூடாத வெட்டிடும் டக்குன்னு. அந்த மாதிரி ஒரு டம்ளர் போல இருக்குது. அது என்ன ஆச்சு, டப்புன்னு என் கண்ணை வெட்டிடுச்சு. இந்த இடத்துல வந்து இருந்துச்சு, முன்னாடி காயமாக இருந்தது, இப்போ தெரியல மறைஞ்சு போச்சு. அது வெட்டிட்டு நான் சின்ன பையனாக இருக்கப்போ ஏதாவது அடையாளம் காட்டினா இதை தான் காட்டுவேன். வலதுபுறத்தில் கண் வெட்டுன்னு இருந்துச்சு, நல்ல பளிச்சுன்னு இருந்துச்சு, இப்போ காணோம். அதுதான் கொடுப்பேன். அந்த கண் வெட்டு என்னான்னா இதான், நான் அவங்க என்னை குளிப்பாட்ட, நான் மல்லு கட்ட, அவங்க அதை தட்டி அந்த வாய் இதான டம்ளர் வெட்டிடுச்சு. இவங்க பயந்துட்டாங்க, சின்னவங்க தானே, பயந்துட்டாங்க. ஐயோ என்ன ரத்தம் ஊற்றுதேன்ட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கே பக்கத்தில் எங்கள் அம்மா வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஓடி போய் இந்த மாதிரி குளிப்பாட்டினேன், என்னத்தை தட்டி விட்டான், ரத்தமாக வருதுமா, என்ன செய்யறதுன்னு தெரிலன்னாங்க. வந்தாங்க, 2 இழு இழுத்தாங்க என்ன, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. 2 என்ன குளிப்பாட்டுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதுன்னாங்க. நேராக போனாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் அந்த காலத்தில் இந்த புகைப்போக்கி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதில் போய் கொஞ்சம் கறியை இழுத்தாங்க பார்த்துருக்கீங்களா, கறியை தட்டிட்டு வந்தாங்க, நல்லா சுத்தம் பண்ணாங்க, வச்சு அமுக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இந்த காலத்து பிள்ளைனா உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கு வை, அப்போல போ, அங்கே போ, இங்கே போ, கண்ணே போச்சு, காதே போச்சு, மூக்கே போச்சுன்னு பெரிய பிரபல்யம் பண்ணி விட்ருவாங்க. அதுக்கு ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மால் எப்படி பண்ணிட்டாங்க, வந்தாங்க, 2 இருக்குது, என்ன ஒழுங்காக குளிப்பாட்டினா குளிப்பியா, என்ன தேய்க்க வலிக்குது அப்படின்னு, என்ன இந்த மாதிரி நான் தானே இருமா அப்படின்ட்டு நீ இதை தொட அப்படின்னாங்க. அவங்க அந்த அக்கா திருப்பி என்னை துடைக்கிறாங்க. நானும் இதுக்கு மேலே வாங்க முடியான்ட்டு துடைக்க விட்டேன். வந்தாங்க, அவங்க என்ன பார்க்குறேன், இங்கேருந்து வீட்டுக்குள்ளே போனாங்க, அந்த இதை எடுத்தாங்க, கறியை எடுத்தாங்க, எண்ணெயை ஊற்றுனாங்க, வந்தாங்க, வச்சு அமுக்கி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேலே கீழே குளிப்பாட்டு விட்டுருமா போதும் அப்படின்ட்டு, 2 அடி ஒழுங்கு மரியாதை அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஃபினிஷ்ட். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அதனால தான் நம்ம வருத்தப்படுறோம். என்னடா அது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வைத்தியம் இருக்குது, அதை விட்டுவிட்டு இதை பண்ணுறாங்களே, அதை பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்களே, அப்படி பண்ணுறாங்களேங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வருத்தம், ஆத்திரம், கோபம் நமக்கு வருதா இல்லையா? இந்த காலத்தை சரியாக கண்டுபிடிக்காவிட்டால், நம்முடைய அன்பை மற்றவர்கள் சரியாக பிரதிபலிக்காவிட்டால், நாம் செய்கின்ற நல்ல செயலுக்கேற்ற பாராட்டுக்கள் இதெல்லாம் வரானா நமக்கு என்ன ஆகுது, கோபம் வருது. அதான் இதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான், ஒரு ஏமாற்றத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசாக பைபிள் எழுதலை, இதில் தான் இருக்குது. ஏசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் 1லிருந்து ஒரு 4 வசனங்கள் நான் படிக்கிறேன் பாருங்கள், சரியா? ஏசாயா புத்தகம் 1. விண்வெளியே கேள், 2வது வசனம் படிக்கிறேன். கடவுள் தம் மக்களை கண்டித்தல்னு இருக்கா தலைப்பு. ஆமாம், அதில் பாருங்கள், விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு. அப்படின்னா என்ன, ஒரு செய்தியை சொல்ல போகிறார். இந்த செய்தி உலக மக்கள் அனைவருக்கும் உரிய செய்தி. அதான் அது, விண்ணுலகே கேள், மண்ணுலகே செவிகொடு அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன,
ஓ யூனிவர்ஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ. அங்கே பின்னாடி இருக்கவங்க இங்கே முன்னாடி இருக்கவங்க கேளுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கவங்க கேளுங்க, இங்கே இருக்கவங்க கேளுங்க, நடுவில் இருக்கவங்களாம் கேட்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. என்ன அர்த்தம்? த ஹோல் ரூம் ப்ளீஸ் லிசன் டு மீ தோஸ் ஹூ ஆர் பிஹைண்ட் அண்ட் தோஸ் ஹூ ஆர் ஹியர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே இருக்கவங்களும் கேளுங்க, இங்கே இருக்க எல்லாரும் கேளுங்க. ஒரு பொதுவான அதான் அது விண்வெளி மண்மலம். புரியுதாது? அப்புறம் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அவருடைய மனசை பாருங்கள். காலத்தின் அறிகுறியை அவர் எப்படி கண்டுபிடிக்கிறார், அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், பிறகு எப்படி அவர் தன்னையே மாற்றிக்கொண்டார் என்பதை பாருங்கள். சரியா? ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளினார், பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஓகேயா? அப்படி எப்படி கிளர்ந்தெழுந்தார்கள் பாருங்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. ரைட்? நான் நிறுத்தி படிக்கிறேன். காளை தன்னுடைய உடைமையாளனை அறிந்து கொள்கிறது. இவர் தான் என்னுடைய மாஸ்டர், இவர் தான் என்னை வழி நடத்துகிறவர், இவருக்கு தான் நான் செவி மடுக்க வேண்டும், இவர் சொல்வதைத்தான் நான் கேட்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த காளைக்கு தெரியும். இந்த பின்புலத்தில் தான் ஆண்டவர் எசேக்கியேல் என்று சொல்லப்பட்ட ஒன்றை ஆடுகளுக்கு சொல்வார். நானே நல்ல ஆயன், என் ஆடுகளுக்கு முன்பாக நான் போவேன், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அதெல்லாம் அதிலிருந்து வர்றதான். அவ்வளோ காலத்தை புரிந்து ஆண்டவரை புரிந்து அவர் சொல்லுகின்ற வாக்கியங்களை கேட்டு எல்லாம் நடக்கின்ற அந்த செயல். ஆகவே என்ன சொல்? காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றது. கழுதை தன் தலைவனுக்கு தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. எப்படி? கழுதை தன்னுடைய தலைவன் தனக்கு தீனி போடுகின்ற இடத்தை தெரிந்து கொள்ளுகிறது. இங்கெல்லாம் இருக்காது. எங்கால் யார் என் தலைவர் எங்கே போடுவார், அங்கே தான் போடுவார். இல்லை இல்லை இல்லை, இங்கே இருக்க பேச்ச குறை. என் தலைவனை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு இப்போ இது போடுற இடம் எங்கேங்கிறது எனக்கு அத்துப்படி. தப்பே நடந்தாலும் கண்ணை மூடிட்டு நம்மால் கரெக்டாக கொண்டாந்து அங்கே வைப்பார், எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த கழுதை சொல்லுது. இது கழுதை தனக்கு கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்ளுகின்றது. ஆனால் இஸ்ராயலே என்னை அறிந்து கொள்ளவில்லை, இஸ்ராயலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அவருடைய மனவேதனை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கழுதை புரிஞ்சுக்குது, காளை மாடு புரிஞ்சுக்குது, ஆனால் மீட்டெடுத்து வந்த இந்த மக்கள் என்னை இன்னும் அறியாமலேயே இருக்கிறார்கள். சரிதானா? எவ்வளோ மனவேதனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ வேதனையோடு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பாருங்கள். என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஐயோ பாவம் நிறைந்த மக்களினம் இது, அநீதி செய்வோரின் கூட்டம் இது, தீச்செயல் புரிவோரின் வழிமரபு இது, கேடுகெட்ட மக்கள் இவர்கள். ஆண்டவரை புறக்கணித்து விட்டார்கள், இஸ்ராயலின் தூயவரை அவமதித்து விட்டார்கள், அவருக்கு அந்நியராய் ஆக்கிவிட்டார்கள். இதெல்லாம் என்ன மனவேதனையான வார்த்தைகள் என்று பாருங்கள். டிப்பிக்கலுங்க. ஆடு மாடு கோழி கழுதை குதிரை எல்லாம் புரிஞ்சுக்குது, தலைவனை தெரிந்து கொள்ளுகிறது. ஆனால் மக்கள், இதனால தான் ஆண்டவர் அங்கே மத்தேயுவில் நான் படித்து காட்டினேன் பார்த்தீங்களா? இப்போ புரியுதா ஏன் அவன் மத்தேயுவில் அவ்வளோ வேகமாக கோபமாக பேசுகிறாருன்னு? ஒரு அடையாளம் காட்டுன்னு அவருக்கு எவ்வளோ கோபம் வருதுங்கிறது தெரியுதா? டு யூ கெட் த பேக்ரவுண்ட்? இதனால தான் அவர் கோவப்படுறார். அவர் சும்மா கோவப்படல, அவருக்கு தெரியும் நீங்கள்லாம் யார், எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் நீங்கள் தெரியாதவர்களைப் போல, புரியாதவர்களைப் போல பார்த்துக்கலாம் போயா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வாழுகிறீர்கள். இது தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த அருளின் ஆண்டை நாம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் இங்கே இருக்கிறோம். இந்த அருளின் ஆண்டு, ஆண்டவர் தரும் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க வந்திருக்கின்ற அவரை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இங்கே சேர்ந்திருக்கிறோம்.
ஆகவே இந்த அருமையான காலத்தை புறக்கணிப்பது தான் மிகவும் மோசமான ஒன்று. இந்த அருளையும் ஆண்டவரையும் வேண்டாம் என்று சொல்வது மிக துன்பமான ஒன்று. ஆகவே நான் இன்னொரு பகுதி ஒன்று படிச்சுட்டு முடிக்க போகிறேன். இதே போல் ஆண்டவருடைய ஒரு மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை என்பதை நான் 1-2 வசனங்களை சொல்லுகிறேன். எப்படி இந்த கால ஓட்டத்தை, என்னை நம்பியவரை, என்னை நம்பியிருக்கின்ற என்னுடைய குடும்பத்தாரை, உறவினர்களை நான் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி போகிறேன் என்பது. அதற்கு முன்பாக ஒரு பாடல் ஒன்றை நாம் பாடுவோம். சரியா? அந்த பாடல் இவ்வளவு இக்கட்டான சூழலிலும் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இயேசுவே என் முன்னால், நான் பின்னால் வருவேன் என்ற அந்த பாடலை பாடுவோம். நிக்கோலஸ், சரியா? ஆகவே நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய குடும்பங்களில் எதை விட்டு கொடுக்க வேண்டுமோ, எதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமோ, எது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் பெரியவர்களாக இருக்கின்ற நாம் அவர்களுக்கு ஒரு பாடமாக இருப்போம். ஆகவே இயேசுவை முன்வைப்போம், அவரை பின் செல்லுவோம், காலத்தை கண்டுபிடிப்போம், அருளை பெற வேண்டும் என்று ஒரு அருமையான பாடலை பாடி ஜெபிப்போம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமை பின்னா, சிலுவை முன்னா உலகமை பின்னா, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்புள் கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு படும், நான் ஒரு ஆலயம், எனக்குள்ள இயேசு. என்ன நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் வந்திடுவேன், எப்போ நடந்தாலும் வேலையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எதுவும் பிரிக்காது, வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவே. இடவின்